வணக்கம். தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி டேர்ம் அண்ட் எக்ஸாம் ஆன்சர் புக்லெட்டில் அந்த ஃப்ரண்ட் பேஜ் ஓஎம்ஆர் ஷீட் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி இதுக்கு பிஃபோர் ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். அது ஓஎம்ஆர் ஷீட்டோட ஃபஸ்ட்டு பேஜ் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் உள்ள செகண்ட் பேஜ் அது எப்படி ஃபில் பண்ணுறது அதையும் பார்க்க போகிறோம். செகண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜில் ஃபில் பண்ணுற அதே சேம் மோஸ்ட்லி நீங்கள் சேமாக தான் நீங்கள் இதுலேயுமே ஃபில் பண்ணுவீங்க. ஓகேங்களா? நேம் ஆஃப் தி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எந்த ப்ரோக்ராமோ, ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்ஓயூவில் வந்து பிஏ தமிழ் படிக்கிறீங்க அப்படின்னா பிஏ தமிழ் ப்ராக்கெட்டில் நான் செமஸ்டர் அந்த மாதிரி. இப்போ வேறு பிகாம்னா பிகாம் ப்ராக்கெட்டில் செமஸ்டர் அந்த பேட்டர்ன் ஏன்னா ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறீங்க அந்த மாதிரி. அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் ரைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மறக்காமல் அந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கிறீங்க. எத்தனை பக்கங்கள் நீங்கள் எழுதுனீங்களோ அத்தனை பக்கங்களோட எண்ணிக்கையை போடுறது தான் அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ். அடுத்து சப்ஜெக்ட் டைட்டில், அந்த டேட்டில் என்ன சப்ஜெக்ட் எக்ஸாம் எழுதணும் அந்த சப்ஜெக்டை வந்து மென்ஷன் பண்ணுவீங்க. ஃபுல்லாக தான் எழுதணும், ஷார்ட்டாக எழுதக்கூடாது இந்த இடத்துல. அடுத்து அந்த சப்ஜெக்ட்டுக்கான ஹோர்ஸ் கோடுன்னு சொல்லும் போது அந்த சப்ஜெக்ட் எக்ஸாம் எழுதுனீங்களே அதோட கோட் நம்பர் எல்லாமே ஹால் டிக்கெட்லேயே அது இருக்கும். இல்லாட்டி நீங்கள் ஃப்ரண்ட் பேஜ் ஓஎம்ஆர் ஷீட் ஃபில் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா அதிலே தான் இருக்கும். சேமாக தான் இதுலேயும் ஃபில் பண்ண போகிறீங்க. அடுத்து டேட் ஆஃப் த எக்ஸாமினேஷன், எந்த டேட்டில் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுவீங்க. அப்புறம் எந்த செஷனில் ஃபோர்நூனா ஆஃப்டர்நூனா அது பாக்ஸில் டிக் மட்டும் அடிச்சுக்கோங்க. எந்த நூனோ அதில் டிக் அடிச்சுக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் நம்பரை வந்து கொஸ்டின் பேப்பர் மேலே இருக்கும் போது நம்பரு அந்த நம்பரை வந்து இங்கே மென்ஷன் பண்ணி வைப்பீங்க. கீழே உள்ள அந்த மார்க்ஸ் டு பி ஃபில்டு பை த எக்ஸாமினர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இது எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா சீஃப் எக்ஸாமினர் அங்கே உங்கள் இது வேல்யூஷன் டியூட்டி பண்ணுவாங்க பார்த்தீங்களா. வேல்யூஷன் டியூட்டினா அந்த பேப்பர் கரெக்ஷன் டியூட்டி. ஸோ அவங்க பார்த்துக்கிறது இதில் நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்லை. இப்படி தான் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 2 வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும்.